இன்னைக்கு காலையில எழுந்திருச்சு, இன்னைக்கு மீன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, விடியகாலை ஒரு 5:30 மணிக்கே நாங்க எழுந்திரிச்சிட்டோம். பிள்ளைங்கள தூங்க வச்சுட்டு அப்படியே மார்க்கெட் போய் வாங்கிரலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்புனோம். கண்மணி ப்ரூனோ கிட்ட மட்டும் அண்ணாங்கள பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி வெளிய வந்து கார் எடுக்கும்போது எப்போதுமே எனக்கு ஒரு பெரிய பயம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, காருக்குள்ள அடியில தான் இந்த பாப்பா பூனைக்குட்டி எப்பவுமே படுத்திருக்கும். கார் தான் அவங்களுக்கு வீடுன்னு சொல்லலாம். ஸோ கார் எப்போ எங்க வீட்டுக்காரங்க மூவ் பண்ணாலும் இவங்கள பத்திரமா அனுப்பி வச்சுக்கிட்டு தாங்க காரை மூவ் பண்றது. இன்றைக்கும் அப்படி தான் காலையிலேயே பாருங்கள் செல்லக்குட்டியை நல்லா கொஞ்சிக்கிட்டு அப்படியே மீன் வாங்கிட்டு வரேண்டி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தாச்சுல. லேசான ஒரு மழை பெஞ்சிட்டு இருந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிக்குளம் ஹிந்து காலேஜ் பக்கத்தில் இருக்கிற மீன் மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருந்தோம். இங்கே காலையில் மட்டும்தான் இந்த மீன் மார்க்கெட்டு இருக்கும்னு எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. உண்மையிலே மீன்கள்லாம் நல்ல லாபமாக கிடச்சிது, வாங்கிட்டு வந்துடும். அப்படியே புதுசாக ஜம்போ சர்க்கஸுக்கு எல்லா வேலையும் நடந்துட்டு இருந்தது. அப்படியே பார்த்துட்டோம், அப்பாடா இனி ஜம்போ சர்க்கஸ் கொஞ்ச நாள் இனி நம்ம ஊரில் ஓடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோங்க. வாங்க என்னென்ன மீன் வாங்கியிருக்கேன்னு சொல்லி நீங்களே பாருங்க. 3 வகை மீன் வாங்கியிருக்கேங்க. வெள மீன், குதிப்பு, கூடவே வந்து நவர மீன் வாங்கியிருக்கேன். கொஞ்சமாக பூனை குட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு கவரில் சால மீன் வாங்கியிருந்தேன். அதுவே நிறைய கொடுத்துருந்தாங்க. கையில் இருக்க இந்த மீன் தான் குதிப்பு மீனுங்க. குதிப்பு மீனுனா என்ன குதிச்சு போகுமா அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்பவே டேஸ்டான ஒரு மீன். அப்புறம் வெள மீன் வாங்கியிருக்கேன். நவர மீனும் சால மீனும் எல்லாமே அங்கேருந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். சால மீன் பூனை குட்டிக்குங்கிறதுனால கட் பண்ணலை. எல்லாமே இனி க்ளீன் பண்ணணும். அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு வேலையை தொடங்கலான்னு இருக்கேன்.